சில பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா சுபஹானல்லாஹ் ஒரு மூசாவின் 10 கட்டளைகள் மாதிரி எழுதி போட்டிருப்பாங்க, ஒரு பெரிய ஒரு பலகை போட்டு. பார்த்துருப்பீங்களா இல்லையா? இந்த பள்ளிவாசல் 4 மதுஹபுகளுக்கு உட்பட்டது. அடுத்து இந்த பள்ளியில் தொப்பி அணிந்து தொழாதவருக்கு அனுமதி இல்லை. இப்படியெல்லாம் போட்டு அந்த நிர்வாகம் போட்டு கீழே அந்த நிர்வாக கமிட்டி, ஏன்னா டைரக்டாக சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி. பள்ளிவாசல் என்பது பார்லிமெண்ட் இல்லை. பள்ளிவாசல் என்பது நாம் அன்றைக்கே சொன்னோம், பள்ளிவாசல் நிர்வகிக்கிறவர்கள் யார்? அல்லாஹ்வுக்காண்டி இஹ்லாஸாக வாழுகிறவர்கள். சொல்லப்படாத சட்டங்களையும் வகுக்கப்படாத நியதிகளும் நீங்களாக எழுதிவிட்டு இந்த மூசாவின் 10 கட்டளை மாதிரி அப்படி எழுதி போட்டுறது, அதில் ஒரு பெருமை ஏன் தான் தெரியல. பள்ளியில அல்லாஹ்வோடு 2.5 கலந்து தொழுகையில ஈடுபடுவதிலே, தொப்பி இல்லைன்னா அந்த மோதினார் கொடுத்து தொப்பியை போட்டு கவுத்து, இப்படியெல்லாம் சில அராஜகங்கள் இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா? அப்போ வேற எந்த ஒரு வழிபாட்டு தலங்களிலும் இப்படி ஒரு இல்லைங்க. அப்புறம் இந்த ஒன்று இதை யார் உங்களுக்கு தந்தது? அப்படின்னா பள்ளியில் வருகிற பொழுது அல்லாஹ்வுக்காண்டி இஹ்லாஸான முறையில் மன தூய்மையாக நாம் இருக்கிறோம். ஒரு ரிலாக்ஸுக்காண்டி அல்லாஹ்வை நினைவுறுவதற்காண்டி தான் பள்ளிவாசல். இதுலேயே இன்றைக்கு பேதமைகள், சண்டைகள், சச்சரவுகள் எழக்கூடிய ஒரு நிலைமை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். நம் சமுதாயத்தின் அவலத்தின் அடையாள சின்னங்களாக, அவமானத்தின் சின்னங்களாக இல்லையா? இன்னும் பல